Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ஸ்பைசி ரெசிபி தாபா ஸ்டைல் சிக்கன் பல்லிபாளையம். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்க போன்னால எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ரொம்ப விழுது மாதிரி ஆட் பண்ணாதீங்க, சும்மா 1-2 தட்டி போடுங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் அந்த ரெசிபிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை ஒரு கை ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 10 வரமிளகா விதையோடு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் 3 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை தின் ஸ்லைசஸாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா குக் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க சிக்கனை. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மசாலா நிறையா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மசாலா நிறைய வேணும்னா நீங்கள் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாட்டர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு. சூப்பர் ஸ்பைசி பல்லிபாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சூடாக சர்வ் பண்ணி இந்த ரெசிபி என்ஜாய் பண்ணுங்க. தாபா ஸ்டைல் சிக்கன் பல்லிபாளையம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.